யார் கேட்டாங்க டாஸ்மாக? கேட்டோமா சாராய கடைய? கேட்கவே இல்லை. கேட்காத டாஸ்மாக் எல்லாம் கொடுக்கறது. அதுக்கு மேல ஒரு பெரிய அதுல என்னன்னா அந்த ஏடிஎம்ல போனா என்ன, நம்பர் போட்டா காசு வருமா? நம்பர் அழுத்துவீங்க, அதுல இருந்து ஒரு 500 1000 எடுத்துக்குவோம், அதான ஏடிஎம். ஆனா அந்த மாதிரி ஏடிஎம் மிஷின்ல இதை போடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு மிஷின்ல காசு போட்டா குவார்டர் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் போராடி தடுத்து நிறுத்தணும், அவ்வளவுதான். இப்பயாவது கடையில போனா பள்ளிக்கூட யூனிஃபார்ம் போட்டுன்னு போய் யாராவது கேட்டா காசு விற்க மாட்டாங்க. ஏன்னா 18-20 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கு குடிய விற்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஆனா ஸ்கூல் பசங்க போய் எப்படிதான் வாங்குறாங்கன்னு தெரியல. போன வாரம் கூட பார்த்தோம், 9வது படிக்கிற பொம்பளை பசங்க கையில எப்படிதான் டாஸ்மாக் சரக்கு கட்சிது தெரியல. ஒயின் ஷாப்ல போய் எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. யூனிஃபார்ம் போட்டுனுக்குறாங்க. அந்த 9வது பசங்க அந்த ஒயின் ஷாப்ல போய் அந்த டாஸ்மாக் வாங்கி குடிச்சிட்டு டிவியில வீடியோ போடுதுங்க. இது ஒரு வீடியோ வெளியில வந்ததுனால நமக்கு தெரியுது. இது மாதிரி எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல நடக்குது. பொம்பளை பசங்களும் குடிக்க வச்சுட்டாங்க. இப்ப ஆம்பளை பசங்களை தான் குடிக்காரனாக்கிங்க. அது பத்தாதுன்னு இப்ப பொம்பளை பசங்களையும் குடிக்க அடிமையாக்கி இருக்கிறீங்க. அதுதான் இந்த சாதனை. வேற எந்த பெரிய சாதனை எல்லாம் பண்ணவே இல்லை. அதே போல மாசா பாட்டில் பாத்திருக்கீங்களாமா? டெட்ரா பேக்ல ஜூஸ், மாம்பழ ஜூஸ் விற்பாங்களே, அப்படியே ஓபன் பண்ணா ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாரி, அதுல சாராயமா அதை கொண்டு வரத்துக்கு இருக்கிறாங்க. என்ன இது? நம்ம இதுவா கேட்டோம்? எங்களுக்கு நல்ல சுகாதார மருத்துவமனை கொடுங்க, நல்ல நாங்க போய் டெலிவரி பார்த்துக்கணும், பிரசவத்துக்கு போகும்போது எங்களுக்கு இலவசமா அதெல்லாம் கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டீங்க. சாராயத்தை டெட்ரா பேக்ல கொடுக்கறது, அப்புறம் ரெஸ்டோ பார்ல கொடுக்கறது, அப்புறம் லைட் எல்லாம் போட்டு ஒரு எலைட் பார் போட்டு அங்க உட்காந்து குடிங்கன்னு சொல்றது. இதுக்காக ஆட்சி நடத்துறீங்க. இதுல 70,000 கோடி சம்பாதிக்கிறீங்களே, அந்த காசை எடுத்துன்னு வந்து எங்களுக்கு வேலை திட்டமா கொடுத்தீங்களா? 100 நாள் எத்தனை நாள் வேலை திட்டம் இருக்கீங்க? 13 நாள். முக்கியம் 13 நாள் தான் கொடுக்கறாங்க. அந்த காசு வருதா? அது கூட வராது. கேட்டா 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய். அது எப்படி ஒரே வேலைக்கு ஒரு விதவிதமா சம்பளம் கொடுக்கறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் டெல்லியில இருந்து இதுக்கு காசு வந்துருது. உங்களுக்கு தர வேண்டிய காசை டெல்லியில இருந்து இங்க சென்னை இங்க வாங்கிடுறாங்க தமிழ்நாட்டுல. ஆனா அது உங்களுக்கு கொடுக்காம எங்க போகுதுன்னு தான் தெரியல. இதெல்லாம் நீங்க கேட்கணும்.